வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. திமுக வேட்பாளர் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு பெண்கள் மலர் தூவி குடும்ப மரியாதை செலுத்தி உற்சாக வரவேற்பு. தூத்துக்குடி மன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அமைச்சர் கீதா ஜீவன் தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை 51வது வார்டுக்கு உட்பட்ட இந்திரா நகர், திருவிகா நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அப்போது வழி நெடுக்கிலும் பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்றனர். மேலும் பல பெண்கள் குடும்ப மரியாதை செலுத்தி அமைச்சர் கீதா ஜீவனை வரவேற்றனர். அப்போது அங்கு இருந்த பொதுமக்களிடம் கடந்த முறை தனக்கு வாய்ப்பளித்தது போல இந்த முறையும் தனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது அதற்கு பொதுமக்கள், எப்போதும் உங்களுக்கு தான் எங்களது வாக்கு என்று கூடியிருந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அதன் பின்பு சிதம்பரம் நகர், பினராயன் நகர், போல்டன்புரம் ஆகிய பகுதிகளில் அமைச்சர் கீதா ஜீவன் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அப்போது சிதம்பரம் பகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில், கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிகள் இந்த பகுதி மழைக்காலத்தில் முழுவதும் மழை நீரில் தேங்கியிருந்தது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சி அமைத்தவுடன் மழைக்காலத்தில் இந்த பகுதிக்கு நேரில் வந்து பார்வையிட்டார். தமிழக முதலமைச்சர் அதன்படி தற்போது மழைக்காலத்தில் எந்த ஒரு மழை நீரும் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நீங்கள் மீண்டும் 2.0 ஆட்சி அமைய திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். வாக்கு சேகரிக்க சென்ற பகுதி முழுவதும் பெண்கள் பொதுமக்கள் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அம்மா நல்லா இருக்காக்கா, அம்மா நல்லா இருக்கு. வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்து.